வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே துபாய்க்கு வந்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. பட் இதுக்கப்புறமா வந்து நீங்கள் எமிரேட்ஸ் ஐடி இல்லாமலேயே இங்கே யூஏஇல பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதுவும் நீங்கள் டூரிஸ்ட் விசால வந்தாலும் சரி, விசிட் விசால வந்தாலும் சரி, வித்தின் அ மினிட்லேயே வந்து உங்களால் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும், ஸோ எந்த மாதிரி அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் யூஏஇ பற்றியும், யூஏஇ ஜாப்ஸ் பற்றியும், யூஏயில் நடக்கிற எல்லா அப்டேட்ஸை பற்றியும் நான் ரெகுலராக வீடியோ போடுவேன். ஸோ நம்ம வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் வந்து உங்களை வந்து ரீச் பண்ணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு சாதாரண அப்டேட் கிடையாது. யூஏஇ முழுக்க பேங்கிங் சிஸ்டம் அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போக போகுது. இப்போ ரீசெண்டான லோக்கல் அப்டேட்ஸ் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, டூரிஸ்ட்டுக்கு வராங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து டூரிஸ்ட் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய விஷயம் வந்து லைக் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக என்னன்னு பார்க்கலாம். ஸோ முன்னாடிலாம், அதாவது லைக் ஒரு 1 மந்த் முன்னாடி வரைக்கும் நீங்க வந்து யூஏஇல டூரிஸ்ட் விசாலையோ இல்லை விசிட் விசாலையோ நீங்க வந்தீங்க அப்படின்னா, உங்களால இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதோ இல்ல லைக் பேங்க் மூலியமா வந்து இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்றதோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே பண்ண முடியாது. ஸோ டூரிஸ்டா வரவங்களும் சரி, விசிட் விசால வரவங்களும் சரி, எல்லாருமே வந்து கேஷ் இன் ஹேண்ட் தான் கொண்டு வருவாங்க. இல்லாட்டி அவங்களோட ஓன் கண்ட்ரியோட லைக் கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ கொண்டு வருவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி இங்க வந்து எல்லாமே இது பண்ணிப்பாங்க. அது வந்து இன்டர்நேஷனல் லைக் ஆக்சசபிள் இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, யூஏஇ சென்ட்ரல் பேங்க் பிளஸ் கவர்மெண்ட் சேர்ந்து இந்த டூரிஸ்ட் டிஜிட்டல் ஐடென்டிட்டி அப்படின்ற ஒரு சிஸ்டமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டூரிஸ்ட் வந்து உள்ள வந்த உடனே அவங்களுக்கு டிஜிட்டல் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து மினிட்ஸ்ல நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு டூரிஸ்ட் வந்து யூஏக்குள்ள வந்த உடனே அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து லைக் டிஜிட்டலா சிஸ்டம்ல வந்து அப்டேட் ஆயிடும். அதுக்கப்புறமா அவங்களோட பாஸ்போர்ட்டை வந்து வெரிஃபை ஆகும். ஸோ ஒன்ஸ் பாஸ்போர்ட் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் இந்த டிஜிட்டல் ஐடென்டிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த கார்டை வந்து யூஸ் பண்ணி, இல்லை அந்த நம்பரை வந்து நீங்க யூஸ் பண்ணி உங்களோட மொபைல்ல வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி எந்த பேங்க் அக்கௌண்ட்ல வந்து இந்த டிஜிட்டல் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம்னு நீங்க யூஏ கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்களோ அந்த ஆப்பை நீங்க யூஸ் பண்ணி நீங்க இந்த நம்பரையும் வந்து அதில் இன்சர்ட் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ரொம்ப ஈஸியா வித்தின் மினிட்ஸ்லேயே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் நான் இங்கே வந்து யூஏக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா, நான் 2018 வந்தேன். ஸோ அந்த டைம்ல வந்து பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் வந்து ரொம்பவே வந்து ப்ராப்ளமா இருந்தது. பிகாஸ் எனக்கு இந்தியாவில் வந்து பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சு, எனக்கு அங்கே கார்டு இருந்தது. ஸோ என்னோட கேஷ் எல்லாமே வந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தது. பட் நான் இங்கே வரும்போது லைக் கேஷ் இன் ஹேண்டாக தான் வந்து கொண்டு வந்தேன். ஸோ அந்த கேஷ் இன் ஹேண்டை கொண்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது லைக் இங்கே எவ்வளோ சேஃப்டி இருக்கும், எப்படி வந்து இங்கே வந்து நம்ம இந்த கேஷை வந்து கையில் வச்சு ஹேண்டில் பண்ண போகிறோம், அது எங்கேயாவது கொண்டு போனால் மிஸ் ஆகிடுமா அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து ப்ராப்ளமாக இருந்தது. லைக் பேக்கில் வச்சுட்டு பேக்கை பூட்டி அந்த சாவியை எடுத்துகிட்டு போயிட்டு, ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ டூரிஸ்ட்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கேஷ் இன் ஹேண்டாக வந்து கொண்டு வர தேவையில்லை. அதுக்கப்புறமா வந்து லைக் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா லைக் ஆன்லைன் ஏதாச்சும் வாங்குறாங்க அப்படின்னா வந்து அதுவுமே ரொம்ப ஈஸியா ஆயிடும். அதுக்கப்புறமா இங்க வந்து இந்த சேஃப்டி அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி ரொம்ப வேற லெவல்ல இருந்தாலுமே, புதுசா வர டூரிஸ்ட் யாருக்குமே வந்து அந்த அளவுக்கு வந்து இதோட சேஃப்டினஸ் தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து யாரெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிஸ்டா வரவங்க, அதுக்கப்புறமா ஃப்ரீலான்ஸா வருவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு, அதுக்கப்புறமா வந்து விசிட் விசால வரவங்களுக்கும் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா, இங்க யூஏஇல ரெசிடென்ட்டா இருக்கவங்களுக்கு வந்து லைக் இதே மாதிரி லைக் பேங்க்குக்கே போகாம வெறும் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அவங்களோட செல்ஃபி எடுத்து அதுக்கப்புறம் அவங்களோட எமிரேட்ஸ் ஐடி அப்டேட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய பேர் வந்து இதுதான் இந்த பேங்க் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ வந்து இந்த டூரிஸ்ட்க்குமே வந்து இந்த மாதிரியான லைக் டிஜிட்டல் ஐடென்டிட்டி வச்சு டூரிஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது அப்படின்றது வந்து வேற லெவல்ல ஒரு விஷயமா வந்து நான் பர்சனலா கன்சிடர் பண்றேன். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லைக் ஃபுல் பேங்கிங் சர்வீஸையும் வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது.
ஸோ அதுக்கான லிமிடேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேயே வந்து எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் இந்த இது வந்து லைக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த லிமிடேஷன்ஸை பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். பட் இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இங்கே லோக்கல் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க யூஏக்கு வந்திருக்கீங்களா? இல்லை நீங்க யூஏக்கு வந்திருக்கும் போது இந்த மாதிரி வந்து லைக் பேங்க் அக்கௌண்ட் இல்லாம ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாம ஏதாச்சும் ஒரு விஷயத்தினால வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிருக்கா அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி யாராச்சும் யூஏக்கு டூரிஸ்டா வராங்க, இல்லை வேலை தேடி வராங்க, இல்லை ஃப்ரீலான்ஸ்ல வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதம். ஐம் சைனிங் ஆஃப்.